ஹலோ. எல்லாருக்கும் வணக்கம். அ வி வி வினே விநாயகம் பேசுறேன். அ சோளிங்கர், ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து. அ இந்த வீடியோல நான் அ திக்குவாய் நபரோட கம்ஃபர்ட் ஜோனும், அன்கம்ஃபர்ட் ஜோன் அத பத்தி பேசலாம் இருக்கிறேன். இப்போ ம் ஃபர்ஸ்ட்டு நானு அன்கம்ஃபர்ட் அன்கம்ஃபர்ட் ஸ் ஜோன் பத்தி சொல்றேன். இப்போ ஒரு புது ஆள்ட்ட ஸோ முன்ன பின்ன யாருமே தெரியாத ஆள்ட்ட அ நான் போயிட்டு ஏதோ ஒண்ணு கேட்கணும். இல்ல அவங்ககிட்ட பேசணும்னா, அது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். ஏன்னா, நம்ப திக்கிறத பார்த்து அ அவங்க என்ன நினைப்பாங்களோன்ற அந்த ஒரு சின்ன எண்ணம் தான். அடுத்துனா இப்போ பப்ளிக் ப்ளேஸ்ல போயிட்டு பேசுறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பொது இடத்துல ஒரு பஸ்ல ஒரு டிக்கெட் எடுக்கிறதாகட்டும், இல்ல பஸ்ஸுக்கு வெயிட் பண்றப்போ யார்ட்டயாச்சும் நம்ம இந்த பஸ் எப்போ வரும் அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு தோணும். ஆனா அந்த சின்ன தயக்கம் வந்து இருந்துட்டே இருக்கும். ஏன்னா அதுதான் நம்ம திக்கிறத பார்த்து அவன் என்ன சொல்லுவாங்கன்றான். அந்த மைண்ட் செட் தான். அட்ரஸ் கேட்க சொல்லும். பஸ்ல டிக்கெட்டு, ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்க சொல்லும். ட்ரெயின்ல போயிட்டு அந்த டிக்கெட் கவுண்டர் போயிட்டு நம்ம டிக்கெட் எடுக்க சொல்லும். ஏன்னா நம்ம டிக்கெட் எடுக்க சொல்ல அவர்கிட்ட நம்ம திக்கிதான் கேட்போம். பின்னாடி வெயிட் பண்றோம் நம்ம நம்ம பேசுறது அவங்க கேட்பாங்கன்ற அந்த எண்ணம். அடுத்து ஒரு இது கடைக்கு போறோம். அந்த கடையில யாருமே இல்லைன்னா போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனா ஒரு 5 பேர் இருக்காங்க, அங்க போயிட்டு நம்ம ஒவ்வொரு பொருளோட நேம் சொல்றது கஷ்டம் இல்ல, அது திக்கும். ஏன்னா அது நான் அவாய்ட் பண்ணிட்டே வந்ததுனால. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸ்ல போனா ஐ மீன் அந்த ஆஃபீஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த இன்ட்ரோ கொடுக்கறது ரொம்ப அன்கம்ஃபர்டபுள்னு சொல்லுது. ஆனா திக்கும். எப்பவுமே புதுசா ஒருத்தங்க நம்ம டீம்ல வராங்க, அவங்க கிட்ட நம்ம இன்ட்ரோ கேட்கணும்னா ஸோ இன்ட்ரோ சொல்றப்போ நேம் திக்கும். நம்ம மீட்டிங்ல ஒரு 10 பேர் இருக்காங்க, இல்ல ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா அதுவும் கொஞ்சம் அன்கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி நான் ஃபீல் பண்ணிருக்கேன். நம்மளோட மேனேஜர்ஸ், அந்த கிளைண்ட் மீட்டிங்கு, ஸோ இந்த மாதிரி இடம் எல்லாமே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும்.
ஏன்னா அந்த அந்த பதட்டம் ஒண்ணு நமக்கு வந்துருது. இன்னொன்னு இந்த எண்ணம் தான். நான் திக்கிறத பார்த்து இவங்க என்ன நினைப்பாங்கன்னு. ஆக்சுவலி அவங்க என்ன நினைச்சா என்னன்னு நான் இல்லாம நான் இருந்துட்டேன். ஸோ இன்னொன்னு பார்த்தா மோஸ்ட்லி இதுதான். இப்போ பஸ்ல போயிட்டு நம்ம சொல்ல பக்கத்து உள்ளவங்கிட்ட நம்ம பேசுறது கொஞ்சம் தயக்கம் இருக்கும். ஸோ ட்ரெயின்ல போறோம், ட்ரெயின்ல அவங்க கிட்ட பேசணும்னு தோணும். அங்க ஒரு தயக்கம் இருக்கும். ஒரு பொது இடத்துக்கு போறோம், அங்க ஒரு ஃபோன் வருது. 10 பேர் முன்னாடி நம்ம ஃபோன் பேசினா நம்ம தைக்கிறத பார்த்து என்ன நினைப்பாங்க. ஸோ அந்த எண்ணம் வந்து மோஸ்ட்லி இருந்துட்டே இருக்கும். ஸோ இதுதான் இந்த அன்கம்ஃபர்டபுள் ஜோன். ஸோ அடுத்து வந்து இப்போ நான் கம்ஃபர்ட் ஜோன் பற்றி சொல்கிறேன். இப்போ இந்த இந்த திக்கி பேசுங்க கம்ஃபர்ட் ஜோன்ல நல்லாவே பேசுவாங்க. நானுமே அப்படிதான். எங்க அப்பா அம்மா கிட்ட, எங்க சொந்தக்காரங்கிட்ட, எங்க அக்கா ஃபேமிலி, இவங்க எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா பேசுவேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் திக்கிதான் பேசுவேன் அப்படின்னா அவங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் திக்கி பேசணும் அவங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இப்போ என்னோட ஒய்ஃப்லாம் நான் இப்போ நல்லாதான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க வந்து என்னை வந்து ஏத்துக்கிட்டாங்க. நான் திக்குவாயினா கூட இருந்தா கூட. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு. ஸோ இது எல்லா ஸ்டேஜ்லையுமே ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஆகட்டும், என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாமே கிடையாது, ஒரு சில பேர். ஏன்னா நான் அவங்க கிட்ட நான் அதிகமா பேசியிருப்பேன். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நெக்ஸ்ட் நான் படித்த 11th 12th படித்த இந்த வுட்லேண்ட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், காலேஜில் ஒன்றா படித்த ஃப்ரெண்டு, ஹாஸ்டலில் பேசின ஃப்ரெண்டு, ஆஃபீஸில் என்னோட டீமு, என்னோட ரூம்மேட்டு. ஸோ இவங்கெல்லாம் இவங்க கிட்ட நான் நல்லா தான் பேசுவேன். அதாவது ரொம்ப திக்க மாட்டேன். ஏன்னா நான் இவங்க கிட்ட பேச சொல்ல ஒண்ணு நான் வந்து திக்காம பேசணும், நல்லா பேசணும், இந்த மாதிரி நான் நினைக்கவே மாட்டேன். நான் என்ன பேசுறேன் அதை பத்தி மட்டும் தான் என்னோட தாட் வந்து போயிட்டே இருக்கும். இன்னொன்னு நான் திக்குனாலும் இவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் சொன்னதே இல்லை. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுமே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் தான் நான் ஃபீல் பண்ணிப்பேன். ஆனா இவங்க போக போக நான் பேசி 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 எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஆயிடுச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒருத்தர் நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன், அப்போ வந்து நான் அதிகமாக திக்குவேன். ஸோ செகண்ட் டைம் பேசுனா கொஞ்சம் நல்லா பேசுவேன். ஏன்னா
நான் பேசின ஆள்கிட்ட பேச பேச எனக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் வந்து வந்துடுது. இன்னொன்று பார்த்தா இப்போ ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பேசுவேன். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து திக்கி தான் பேசுவேன். இப்போ ஒரு சில பேர்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோன்ல பே ஃபோன்ல பே ஃபோன்ல பேசுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். வீடியோ கால்ல பேச கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்போ இப்போ எனக்கு கூட யூடியூப்ல ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறப்போ ஒரு தாட் இருந்துட்டே இருந்தது. ஒரு 4 வீடியோ போட்டேன். இப்போ யூடியூப்ல வீடியோ போடுறது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து 1-to-1 மீட்டிங் இருக்கட்டும். அதெல்லாம் கொஞ்சம் அந்த இனிஷியலா ஒரு 1 மினிட் 2 மினிட் கொஞ்சம் அந்த ஆன்சிட்டி இருந்துட்டே இருக்கும். அது வந்து ஸோ போக போக எனக்கு கம்ஃபர்டபுள் ஆகிடும். ஸோ இன்னொன்று நான் இப்போ நான் திக்கி தான் பேசுவேன்னு யாராச்சும் காத்திருப்பாங்க. இருந்தாலுமே வந்து அவங்க கிட்ட பேசுறதுக்கு அந்த தயக்கம் வந்து இருந்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து அன்கம்ஃபர்டபுள் தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ இந்த வீடியோ வந்து என்னோட அந்த கம்ஃபர்ட் ஜோன் அன்கம்ஃபர்ட் ஜோன் இதை பத்தி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் என்னோட அனுபவத்தை நான் வேற டாபிக்ல நான் அப்லோட் பண்றேன். ஸோ அனைவருக்கும் மிக்க நன்றி. விநாயகம், தாலிக்கால் கிராமம், சோளிங்கர் வட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம்.